ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தேன். ஓகேவா? ஸோ இந்த எக்கனாமிக்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் என்ன பண்ணுறேன், இப்போ நிறுத்துகிறேன். ஓகேவா? டெம்பரரியாக என்ன பண்ணுறேன், இந்த டெஸ்ட் பேட்சை வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறுத்துகிறேன். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம டிஸ்கஷன் பேட்ச். ஓகேவா? ஸோ டிஸ்கஷன் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ அதுக்கான குரூப்பும் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை பற்றினுடைய ஒரு சின்ன விளக்கம் தான். இதை நல்லா முழுசாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிஸ்கஷன் பேஜில் என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ டிஸ்கஷன் வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அந்த டிஸ்கஷனுக்கும் டெஸ்ட்டுக்கும் என்ன உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் ஒரு நாளைக்கு வச்சா, டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் வச்சா மட்டும்தான் இது வந்து பார்த்திங்கன்னா சாத்தியமாக இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா அதை அந்தமாரி பண்ண முடியாது. ஓகேவா? சரி, இப்போ டிஸ்கஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்கஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? 1000 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் 1000மாவது இருக்கும் ஒவ்வொரு நாளைக்குமே. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் எந்தெந்த லெசனை வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நான் டிஸ்கஷன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறனோ அந்த லெசனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்து வந்து விடாமல் என்ன பண்ணிடுறாங்க, கொஸ்டினாக கேட்டுருவாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சரும் சொல்லிடுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு நன்மை பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்குறவனு கூட அந்த கொஸ்டின் ஆன்சர் தெரிஞ்சிடும். ரைட்டாக? ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்குறவனு கூட இந்த கொஸ்டின் அந்த ஆன்சர் என்ன பண்ணிடலாம், தெரிஞ்சிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டிஸ்கஷன் நம்ம முடிச்சுட்டு ஃபைனலாக என்ன பண்ணிக்கலாம், 200 மார்க்ஸுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அன்றைக்கே நான் சொல்லியிருந்தேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த காரணத்துக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன், டிஸ்கஷன் பேட்ச் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுதான், வேறு ஒன்றுமே காரணம் கிடையாது. நம்ம கண்டிப்பாக டெஸ்ட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ எழுதுறதோட பெட்டராக நம்ம என்ன பண்ண போகிறோம், டெஸ்ட்டு எழுத போகிறோம். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ டிஸ்கஷன் நம்ம இப்போ என்ன பண்ணிடலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கஷன் பேட்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 4 வந்து பார்த்திங்கன்னா நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவேன். ஓகேவா? ஜனவரி 4 2020 அன்றைக்கி என்ன பண்ணிடுவேன், எண்ணெயிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கஷன் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுவேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டேலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் ஆகிக்கணும். இடையில் வந்து நான் இதில் சேர்த்த மாட்டேன். ஓகேவா? ஃபஸ்ட்லேருந்தே நான் கொடுக்குற லெசன்ஸு, வீடியோஸு எல்லாமே இதில் பார்த்தா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். ஓகேவா? அதுக்காக தான் இந்த குரூப்பை ஒழிய நீங்கள் நினச்சப்பெல்லாம் வந்து ஜாயின் பண்ணியிருக்க முடியாது. ஓகேவா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டேட் வந்து பார்த்திங்கன்னா 21 தான் ஆகுது. ஓகேவா? இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 21 தான் ஆகுது. ஓகேவா? ஸோ ஜனவரி 4க்கு வந்து பார்த்திங்கன்னா என்னது, டிசம்பர் 21 தான் ஆகுது. இப்போ ஜனவரி 4னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸ் இருக்குது. அது ஸோ 2 வீக்ஸ் நம்மளுக்கு டைம் இருக்குது. ஓகேவா? 2 வீக்ஸ் டைம் நம்மளுக்கு இருக்குது. அந்த 2 வீக்ஸுக்குள்ளே நீங்கள் நல்லா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு கண்ணில் பட்டுரும். ஓகேவா? அவங்க புது மெம்பராக இருந்தாலும் சரி, நம்ம ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி பட்டுரும். நீங்கள் டக்குன்னு கீழே இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பரை என்ன பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளார வந்துடுங்க. ஓகேவா? வாட்ஸ்அப் நம்பர் கிளிக் பண்ணி உள்ளார வந்துடுங்க. ஓகேவா? ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சம் ரூல்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ரூல்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாருக்கும் நீங்கள் வந்து பர்சனல் மெசேஜ் பண்ணக்கூடாது. ஓகேவா? யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் மெசேஜ் எந்த ஒரு மெசேஜுமே பண்ணக்கூடாது. ஒரு விளம்பரம், ஓகேவா? நீங்கள் ஏதாவது இன்ஸ்டியூட் நடத்துகிறவங்களா இருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த விளம்பரம் சம்மந்தமாக பர்சனல் மெசேஜ் அவங்களுக்கு அனுப்புறது. ஓகேவா? ஸோ இப்போ நேம் என்னன்னு சொல்லி கேட்குறது. ஓகேவா? ஸோ இந்தமாரி எந்த ஒரு தகவலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அடுத்தவங்ககிட்ட கேட்கக்கூடாது. ஓகேவா? எனக்கு வந்து தகவல் தெரிஞ்சுன்னா நான் உங்ககிட்ட விசாரிக்க மாட்டேன். நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஓகேவா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்டையும் கேட்காத அவங்க உடனே என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதனால் இந்த வேலையெல்லாம் வந்து இங்கே வச்சிக்கூடாது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக யாரும் பண்ண மாட்டீங்க. இருந்தாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிகாஷன், ஒரு முன்னெச்சரிக்கையாக நான் என்ன பண்ணுறேன், இதை நான் சொல்கிறேன். ஓகேவா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஷன் டைமில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரூப் ஓப்பனில் இருக்கும். மற்ற டைமு க்ளோஸில் தான் இருக்கும். ஓகேவா? அதேமாதிரி நம்ம குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத எந்த ஒரு மெசேஜும் வரக்கூடாது. ஓகேவா? எந்த வித ஒரு ஃபோட்டோஸு, எந்த வித கட்டிங்ஸு, ஓகேவா? அதேமாரி எந்த வித தகவல் ஃபார்வேர்டிங் மெசேஜு, ஓகேவா? அதே எக்ஸாமை பற்றியாக இருந்தாலும் சரி,
ஓகேவா. நீங்கள் எந்த இதுவுமே பண்ணக்கூடாது. நான் சென்ட் பண்ணிடுவேன். ரைட்டா. எல்லாம் ஆளுக்கு நம்ம அமுச்சிட்டு இருந்தோமா அது வந்து வேஸ்ட் ஆகி போயிடும். அந்த குரூப்பே ஒரு இது இல்லாமல் ஆயிரும். ஓகேவா. அதனால் அது வேணாம். என்ன அனுப்பணும்னு எனக்கு தெரியும். ஸோ எல்லாமே நான் அனுப்புவேன். கண்டிப்பாக நீங்கள் ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணால் போதும். ஜஸ்ட்டு டிஸ்கஷன் அட்டன் பண்ணால் போதும். ஓகேவா. வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் மட்டும் நீங்கள் பதில் சொன்ன தயாராக இருந்தால் போதும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்குறது. ஓகேவா. அதை மட்டும் பண்ணிவிட்டு டெஸ்ட்டில் நல்லா பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுதான் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அது பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ டிஎன்பிசி எக்ஸாமுக்கு இது ஒரு மாடலு. ஓகேவா. ஸோ அதனால் இதை வந்து நல்லா பண்ணிவிட்டு நல்லா எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டு உள்ளே போகிறதுக்கு பாருங்கள். நம்மளுடைய எய்ம் அதுதானே ஒழிய இடையில் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் அனுப்புறது, ஃபோட்டோ அனுப்புறது, இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த குரூப் விட்டு போகிறதுக்கு அந்த காரணமாக எதையும் நீங்கள் ரெடி பண்ணிக்காதீங்க. ஓகேவா. ஸோ அதனால் அதெல்லாம் ஜஸ்ட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. அவாய்ட் பண்ணி சக்ஸஸ் ஆகிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மே மாதம் ஓகேவா. ஸோ மே மந்த் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 அண்ட் 2A கால்ஃபர்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. ஸோ இப்போ மே மந்த் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மே ஃபஸ்ட்லேயே கேட்கணும். ஓகேவா. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்னது ஜூன் தான். அப்படி இல்லைன்னா ஜூன் தான். ஓகேவா. ஸோ இதில் எங்கே கேட்டாலும் சரி நம்மளுக்கு எக்ஸாம் எப்போ நடக்குது, இது கால்ஃபர் தான். இது எக்ஸாம் எப்போ தான் நடக்க அப்படின்னு சொன்னால் ஆகஸ்ட். ஓகேவா. ஸோ ஆகஸ்ட்டில் தான் இதுக்கான எக்ஸாம் நடக்கும். குரூப் 1 2 2Aவுக்கான குரூப் 2 2Aவுக்கான எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் தான் நடக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இதுதான் நடக்க போகுது. ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2020லேயும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடக்கல, 2021க்கான எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இது ரெண்டுக்கும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா கால்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் வருஷம். ஓகேவா. ஸோ குரூப் 2A வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் ஆல்டர்னேட்டிவாக வைப்பாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 வேக்கன்சி இருக்கும். ஓகேவா. ஸோ ரெண்டும் சேர்த்து இது வரலும் தனித்தனியாக தான் வச்சுருந்தாங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வைக்க போகிறாங்க. ஓகேவா. ஸோ இது ரெண்டும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 4000 வேக்கன்சி பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேவா. ஒரு வருஷத்துக்கே இப்போ 2020க்கு வச்சுருந்தா கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணியிருக்கணும், 4000 வேக்கன்சி வந்து வச்சுருக்கணும். ரைட்டா. இப்போ எப்படி பார்த்தாலும் இப்போ இந்த 2021 நடக்கும்போது இதனுடைய வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா 6000 ப்ளஸ் இருக்கும். ஓகேவா. இதனுடைய வேக்கன்சி எவ்வளோ இருக்கும், 6000 ப்ளஸ் இருக்கும். எந்த வித மாற்றமுமே கிடையாது. ஓகேவா. 2A இது ரெண்டும் இணைச்சிட்டாங்க. ஸோ இது ரெண்டும் இணைச்சிட்டாங்க. அது இல்லாத 2 வருஷம் எக்ஸாம், ஒரு வருஷம் ஃபுல்லாகவே இல்லை. இப்போ 2வது வருஷம் எண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் வரும்போது அதனால் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 2Aவில் நாம் இந்த தடவை எதிர்பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா 6000 வேக்கன்சிஸ் இது வரலும் இந்தமாரி ரெக்கார்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கார்ட் பிரேக். டிஎன்பிசி குரூப் 2வில் இது ஒரு ரெக்கார்ட் பிரேக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா இந்த 2A உள்ளார போயிடலாம். ரொம்ப ஈஸி. ஓகேவா. அதனால் இந்த டெஸ்ட் பேட்ச் நம்மளுடைய டிஸ்கஷன் பேட்ச் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம படிக்க வந்திருக்கிறோம். நம்ம படிக்கிற வேலையை நல்லா பார்த்துட்டு இதில் நம்ம உள்ளார போகிறதுக்கு பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இதுதான் என்னுடைய ஐடியா. ஓகேவா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 பற்றி இன்னொரு தகவல் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் என்ன பண்ணல, கால்ஃபரு வரல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் தான் கால்ஃபர்னு சொல்லிட்டாங்க. இது சொன்ன மாதிரியே வந்துடும். ஏன்னா எலெக்ஷன்லாம் முடிஞ்சு அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, நார்மலாகிடுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது சொன்ன மாதிரியே கரெக்டாக வந்துடும். ஓகேவா. இந்த மே மாதம் மட்டும் வந்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் டைம் வரதுனால அது என்ன பண்ண இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஆனால் செப்டம்பர் இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 கன்ஃபார்ம். குரூப் 4 VAO. ஓகேவா. குரூப் 4 VAO வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம், எந்த மாற்றமுமே கிடையாது. அதே டேட்டில் கரெக்டாக வந்துடும். சரி ரைட்டு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய கால்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7000 அல்லது 8000 ஸோ இந்த மாதிரி கால்ஃபர் விடுவாங்க. கால்ஃபர் விட்டதுக்கு அப்புறம் இன்டர்வியூ போகிற சமயத்தில் ஒரு ப்ளஸ் 2000 ஆட் பண்ணிடுவாங்க. ஓகேவா. ப்ளஸ் 2000. ஓகே. ஸோ நியர்பை வந்து பார்த்திங்கன்னா 10,000 வேக்கன்சிஸ் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4ல் அவங்க ஃபில் பண்ணுவாங்க. ரைட்டா. இப்போ 2020க்கு அதாவது ஒரு வருஷத்துக்கே 10,000 அப்படின்னா இப்போ 2020 செப்டம்பர் அப்படின்னா செப்டம்பரில் கால்ஃபர் அப்படின்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமு. ஓகேவா. டிசம்பரில் தான் என்னது எக்ஸாமு. அப்போ 2021க்கும் சேர்த்து எடுத்துருவாங்க. ஓகேவா. ஸோ 2020க்கு 10, 2021க்கு 10. ஸோ ஆக மொத்தம் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 16,000 ப்ளஸ், நம்ம 20,000ன்னு சொல்ல வேணாம், 16,000 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை வேக்கன்சி குரூப் 4ல் இருக்கும். குரூப் 4க்கு VAOவுக்கும். ஓகேவா. VAOவுக்கு கண்டிப்பாக 2,500 வேக்கன்சியாவது வரும். ஓகேவா. ஸோ VAOவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 16,000த்தில் VAOவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 2,500 வேக்கன்சியாவது வரும். ஓகேவா. ஸோ இந்த தடவை கரெக்டாக குரூப் 4ல் இது வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக்கு. ஓகேவா. 16,000ங்கிறதே கம்மி தான். அதை தாண்டுமே 16,000 to 20,000
நான் எதிர்பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 16,000 to 20,000 வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதில் வரும். ஓகேவா, 16 to 16,000 to 20,000 வேக்கன்சி வரும்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், குரூப் 4 விஏஓவில் நான் எதிர்பார்க்குறேன். ஓகேவா, இதில் வந்து பார்த்திங்கன்னா 2,500 போஸ்டிங்காவது விஏஓ இருக்கும். ஓகேவா, மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 தான். ஓகே, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தடவை குரூப் 4 2ஆக இருந்தாலும் சரி, குரூப் 4ஆக இருந்தாலும் சரி, இந்த தடவை விட்டிங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு வேலையே கிடையாது. ரைட்டா, உங்களுக்கு வந்து ஜாபே கிடையாது கவர்மெண்ட்டில். ஓகே, இதுக்கு மேலே வந்து ஒரு கால்குலேஷன் யாருமே சொல்ல மாட்டாங்க. ரைட்டா, இதுதான் கால்குலேஷனு. குரூப் 2 2ஏல வந்து பார்த்திங்கன்னா 6,000 வேக்கன்சி கண்டிப்பாக, அதுக்கு மேலே வருமே வழியே குறையாது. குரூப் 4ல் வந்து பார்த்திங்கன்னா 16,000 to 20,000 வேக்கன்சி கண்டிப்பாக வரும். 2,500 வேக்கன்சி விஏஓ கண்டிப்பாக வரும். நீங்கள் பாருங்கள். ஓகேவா, அதனால் இப்போ நம்ம ப்ரீ பிளானிங் கரெக்டாக போட்டால், நான் ப்ரீ பிளானிங் போடுறேன், நீங்கள் அந்த ப்ரீ பிளானிங் அந்த என்னது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா? ஓகேவா, ஸோ உங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி சலிச்சு போச்சு. ஓகே, ஸோ அதனால் இந்த தடவைலாம் நம்ம அப்படி பார்க்குறதுலாம் கிடையாது. நான் வாட்ஸ்அப் வந்து டிஸ்கஷன் குரூப் கீழே கொடுத்துருவேன். ரைட்டா, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிடணும். ஒரு பிளாக் மார்க் வந்தால் கூட உங்களுக்கு குரூப் விட்டு ரிமூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ரைட்டா, அதனால் நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாதனையாளர்களில் ஒருத்தராக நாம் என்ன பண்ணோம் சொல்லணும். ஸோ 42 ஜாப்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அதனால் இந்த 2 குரூப் 2 குரூப் 2ஏ 4 விஏஓ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி இப்படி தான் இருக்கும். வேக்கன்சிஸ் ஓகேவா, நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நம்ம என்ன பண்ணிடலாம், அடிச்சுட்டு உள்ளார போயிட்டே இருக்கலாம். ஓகேவா, இடையில வந்து பார்த்திங்கன்னா டைப்பிங்லாம் முடியுங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா, நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா குரூப் 2 2ஏவுக்கு மெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வந்து தேவை. ஓகேவா, அது எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும், எப்படி கட்டுரை எழுதணும், ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்திங்கன்னா டீச் பண்ணுவேன். ஓகேவா, ஸோ அதனால் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்லேருந்து வரவங்களுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப்பு, அதாவது உங்களுக்கு டைமிங் நான் தரேன். இந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நாளையிலேருந்து வேணாம், ஸோ இன்னையிலேருந்து நான் இன்றைக்கே நான் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் லிங்க்கை ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகேவா, ஸோ நீங்கள் இன்னையிலேருந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த குரூப்பில் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஓகேவா, ஸோ டிசம்பர் 22லேருந்து ஓகேவா, ஸோ டிசம்பர் 22லேருந்து ஜனவரி 3 வரலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகலாம். ஸோ ஜனவரி 3க்கு மேலே இந்த லிங்க் இருக்காது. ஓகேவா, இந்த லிங்க் இருக்காது, நான் அதை எடுத்துருவேன். ஓகேவா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 வீக்ஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஷன் குரூப்புக்கு வராங்களா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் உள்ளார வந்துட்டோம். நீங்கள் ஷேர் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்தாலும் சரி, யார் ஆட் பண்ணாலும் சரி, இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 வீக்ஸில் பண்ணிக்கோங்க. நான் ஓகேவா, இன்னிலேருந்து 3ஆம் தேதி வரலும் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நான் வந்து இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன். அவங்க தான் என்னுடைய ஃபைனல் லிஸ்ட்டு. நான் கொடுக்க போகிற கோச்சிங் எல்லாமே அவங்க தான் இது பண்ணுவாங்க. ஓகேவா, அதனால் அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ வீடியோஸு அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ் அதெல்லாம் வந்து நான் குரூப்பில் போட்டுருவேன். ஓகேவா, ஸோ என்னுடைய டிஸ்கஷன் பேட்ச் இதெல்லாமே அட்டன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் எலிஜிபிலிட்டி. ஓகேவா, அதனால் இதை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக என்னோட இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் 2 2A 4 விஏஓ ஓகேவா குரூப்னு இருக்கும். அந்த குரூப் தான். ஓகேவா, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்தவித மெசேஜையும் யாருக்கும் மெசேஜ் அனுப்ப ட்ரை பண்ணாதீங்க. ஓகேவா, இதுதான் உங்களுக்கான என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஓகே, ஸோ அப்புறமேட்டுக்கு தேவையில்லாத வெளியில் போக வேணாம். ஓகேவா, அதனால் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். நான் சொன்ன கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா, ஸோ அதேமாதிரி ஆல்ரெடி நான் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் கேட்டிருந்தேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 8 சொல்லியிருக்கிறீங்க. ஓகேவா, ஸோ மேக்ஸிமம் 8 சொல்லியிருக்கிறீங்க. பார்க்கலாம், நம்ம அந்த டைமிங்கை என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம். நீங்களும் மற்றவங்களும் என்ன பண்ணுவாங்க, அந்த 8க்கு கம்ஃபர்டபுளாக வரும்போது நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பாருங்கள். நான் இருந்தாலும் ஃபைனல் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 4 அன்றைக்கி நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். ஓகேவா, ஸோ அது வரலாம் வெயிட் பண்ணலாம். ஜனவரி 4க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஆட் ஆகிக்கோங்க. ஓகேவா, நான் வந்து இந்த வீடியோக்குள்ளே நான் அந்த லிங்க்கை வாட்ஸ்அப் லிங்க் என்ன பண்ணியிருக்கிறேன், நினச்சிருக்கிறேன். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். அதையும் ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் எந்த மெசேஜ் அனுப்புறதா இருந்தாலும் என்னுடைய பர்சனல் மெசேஜ் வாட்ஸ்அப் நம்பர் நான் தெரியும்னு நினைக்கிறேன். 9750088052 அப்படிங்கிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய மெசேஜ் நீங்கள் என்ன பண்ணலாம், அனுப்பலாம். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உள்ளார வரட்டும், யூஸ்ஃபுல்லாக ஆகிட்டோம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.